அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. இன்றைக்கும் உங்களை பார்க்கின்றார், உங்கள் குடும்பத்தை பார்க்கின்றார், உங்கள் பிள்ளைகளை பார்க்கின்றார், உங்கள் எதிர்காலத்தை பார்க்கின்றார், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கின்றார், உங்கள் கண்ணீர் கவலையை பார்க்கின்றார், உங்கள் நோய்களை பார்க்கின்றார், உங்கள் தனிமையை பார்க்கின்றார், உங்களுடைய அழுகுரலை அவர் கேட்கிறார். அன்பானவர்களே, உங்கள் கண்ணீரின் நாட்களுக்கு முடிவு கொண்டு வருவாராக. உங்கள் வேதனை நாட்கள் உங்களை விட்டு நீங்கும்படி ஆண்டவர் அருள் கூறுவாராக. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. Tonight we are going to meditate on don't run like a horse. குதிரை போல் ஓடாதீர்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குதிரையை போல ஓடாதீர்கள் அப்படி என்றால் அது என்ன என்பதை இந்த தியானத்திலே பார்க்கலாம். People of Israel run like a horse because they wanted to rely on their own understanding. இஸ்ராயேல் மக்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குதிரையில் மேல் ஏறி ஓடுவது போல வேகமாக அவர்கள் ஓடினார்கள். ஏனென்றால் அவர்கள் தாம் விரும்புவது போல தமக்கு என்ன தெரியுமோ அதிலே தான் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை விட்டு தீவிரமாக ஓடுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். And they wanted to live on their own plan rather than trusting God Almighty. அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய விருப்பத்திலே தான் தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர இறைவனை நம்ப வேண்டும் என்று அவர்கள் மறுத்து தாங்கள் விரும்புவது போலவே எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஓடினார்கள். So God says through Isaiah chapter 30 verse 16, you say no, we will flee on horses. ஏசாயாவின் 30:16 ஆண்டவர் என்ன கூறுவார் என்றால், ஏசாயா மூலமாக முடியாது, நாங்கள் குதிரை ஏறி விரைந்தோடத்தான் செய்வோம் என்கிறீர்கள் அப்படி என்று கடவுள் சொல்லுவார். இல்லை, கடவுள் பல முறை அவர்களோடு பேசுவார், அவர்களை திருத்துவார். ஆனால் அவர்களோ இல்லை, நாங்கள் உம்மை விட்டு வெகு வேகமாக ஓடுவோம் என்று இருந்தார்கள். அப்ப கடவுள் என்ன சொன்னார் என்றால், நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் கேட்காமல் நாங்கள் குதிரை மேல் ஏறி விரைந்து ஓடுகிறவர்கள் போல உம்மை விட்டு வேகமாக நாம் ஓடுவோம் அப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அப்படி என்று இறைவன் சொன்னார். So when they were facing challenges, they were seeking their own solution. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சவால்களை சந்தித்த பொழுது, பிரச்சனைகளை சந்தித்த பொழுது அவர்கள் தங்களுடைய முடிவுகளை தான் தேடிக்கொண்டு நின்றார்களே தவிர கடவுள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்க முடியாமல் இருந்தார்கள். They were trusting in their own strength and speed to escape from their troubles like horses. அவர்கள் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து விலகி ஓடுவதற்கு ஒரு குதிரையை போல ஓடினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய பிளத்திலே தான் அவர்கள் தங்கி நின்றார்கள். இது இஸ்ராயேல் மக்கள் மட்டுமல்ல, நாமும் தான். பலமுறை இறைவார்த்தையெல்லாம் கேட்டாலும் பைபிளை படித்தாலும் கூட்டங்களிலே பங்கு பெற்றினாலும் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் நம்ம கோபத்தை அடக்க முடிவதில்லை. கொஞ்சம் நாம் பேச வேண்டியதை எது சரியாக பேசணும் என்று நமக்கு சிந்திக்க தெரியவதில்லை. கொஞ்சம் நம்மால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. சரியோ என்றால் நாம் பார்த்திருந்தால் நாம் விரும்புவது போலவே நமக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அது செய்வது நமக்கு சுகமாக தெரிகிறது. ஆனால் இல்லவே இல்லை, அது மகா பெரிய ஆபத்து. அது நாம் இப்பொழுது கடவுளிடத்தில் வந்திருக்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய ஊனியல்பை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் நாம் இது இஸ்ராயேல் மக்களுக்கு நடந்ததாக எண்ணக்கூடாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை முறை கடவுள் சொல்லுவார், போய் மன்றாடு, ஜெபினி அறையில் என்றால் நாம் போகிறோம் இல்லை. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எங்கே நமக்கு அறைக்குள்ளே போக நேரம் இருக்குது அப்படின்னு நாம் பல முறை சொல்லுகிறோம் பாருங்கள்.
ஒரு குடும்பத்திலே பிரச்சனையா அப்படி என்றால் நாம் என்ன மாதிரி அந்த பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும் நமக்கு தெரியாது. நாம் எல்லாரோடையும் அதை பற்றி கதைக்கிறோம், வீட்டிலே அதை பற்றி கதைச்சு சண்டை பிடிக்கிறோம், கவலைப்படுகிறோம். இல்லை, நாமும் கூட இந்த இஸ்ராயேல் மக்கள் குதிரை மேல் ஏறி விரைவாக ஓடியது போலதான் நாமும் கடவுள் வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய சொந்த விருப்பத்தை நாடுவதில் குதிரை மேல் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கின்றோம். They don't want to wait for God's time. அவர்கள் கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருக்க அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். They don't want to live on God's plan. கடவுளுடைய திட்டத்திலும் அவர்கள் வாழ மறுத்து கொண்டிருந்தார்கள். So God said in Isaiah, through Isaiah chapter 30 verse 18. அதனாலே கடவுள் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு என்ன சொன்னார் பாருங்கள். என்றால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுள். அவர் என்ன சொன்னார் என்றால், for the Lord is a God of justice. Blessed are all who wait for him. சரியோ? the same chapter தான், முதல்ல சொன்ன அதே வார்த்தை உள்ள அதே அதிகாரத்திலே தான் இதுவும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயாவின் திருநூல் 30:18. ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர் அப்படி என்று சொல்லி முடித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப கடவுள் ஒரு வார்த்தையிலே முடித்தார், யாரெல்லாம் எனக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு அது வரும் இது வரும் எல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்கள் பேறு பெற்றவர்கள். அதுதான் கடவுள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. Galatians chapter 4 verse 4. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவசனம். But when the set time had fully come, God said to his son, born of woman, born under the law. God sent his son, born of woman, born under the law. கலாத்தியர் 4:4 கவனியுங்கள். So you have to notice that word fully, அதாவது the God's time had fully come. கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு, சரியோ என்று அந்த வார்த்தையிலே காலம் நிறைவேறிய போது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்றால் கடவுள் ஒரு காலத்துக்காக காத்திருந்தாராம். அந்த நேரம் வந்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படி என்று நாம் பார்க்கின்றோம். So notice is when the set time had fully come. எப்பொழுது கடவுளுடைய நேரம் நிறைவேறியதோ என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று, நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டும். So what the Holy Spirit is teaching us is that God has a time. பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார். And God is also waiting for that time to fully come. Not 25%, not 30%, or not 50 or 75, fully come, 100%. கடவுள் என்ன செய்கிறாராம் பாருங்கள், நமக்கு எல்லாருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாராம். அது அவர் அதை நமக்கு நிறைவேற்றுவதற்காக அது முழுமையான நேரம் வரும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கின்றாராம். அப்ப அந்த ஒரு 50%, 60%, 70% அல்ல, 100% அந்த டைம் சரியாக வரும் பொழுது இறைவன் அதை நமக்கு கொடுக்கின்றார். அதனாலதான் காலம் நிறைவேறிய பொழுது அப்படி என்ற அந்த வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறேன். அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. So learning this the spiritual lesson is our faith journey is very important. இந்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தை எங்களுடைய விசுவாச பயணத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். We wish for everything to happen in our time. நாம் எல்லோரும் எங்களுடைய நேரத்தில் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படி என்று நாம் விரும்புகின்றோம். But it doesn't align with God's plan. ஆனால் அது ஒருபோதும் கடவுளுடைய திட்டத்தோடு ஒருங்கிணைந்து போகாது. எங்களுடைய திட்டம் வேறு, கடவுளுடைய திட்டம் வேறு. எங்களுடைய நினைப்பு வேறு, கடவுளுடைய நினைப்பு வேறு. Mahatma Gandhi once said, see, listen this, Mahatma Gandhi is not Christian, but he said, God's time never stopped. அவர் என்ன சொன்னார் என்றால், கடவுளின் நேரம் ஒருபோதும் நிற்காது, தடைப்படாது அப்படி என்று அவர் சொன்னார். With God there is always an appointed time for everything. கடவுளுடைய திட்டத்திலே, கடவுள் பார்வையிலே பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரு நேரம் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். When you put him first, trust in his timing and keep the faith, miracle will happen. நானும் நீங்களும் எப்பொழுது அதை அறிந்து கடவுளுடைய நேரத்துக்காக, திட்டத்துக்காக காத்திருக்கின்றோமோ, நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே
கடவுள் தர வேண்டிய அற்புதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். God's time is beyond our understanding but always right on time. தெரியும், கடவுளுடைய திட்டம் நேரம் இருக்கிறது அல்லவா, அது எங்களுடைய சிந்தனையை விட எங்களுடைய அறிவை விட மேலானது. தக்கண்டா நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எப்பொழுதும் கடவுளுடைய நேரம் சரியான நேரமாக இருக்கின்றது. Another lesson we learned that is God has already planned what he was going to do. இன்னொரு விடயத்தை அதில் நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். அதாவது காலம் நிறைவேறிய பொழுது இயேசுவை அனுப்பினார் அப்படின்னு பார்க்கிறோம் அல்லவா. அதில் இந்த இன்னொன்றை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், இறைவன் அப்பொழுதுதான் அதை திட்டமிட்டு அனுப்புகிறார் என்றல்ல. காலம் நிறைவேறிய பொழுது என்றால் முதலே இறைவன் திட்டமிட்டு விட்டார். ஆனால் ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதான் அதிலே நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம். So God has a plan, yet he wait for the right time. ஆகவே இறைவன் எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் சரியான நேரத்துக்கு அவர் என்ன செய்கிறார், காத்திருக்கின்றார். அப்ப நாம் ஒரு விடயத்துக்காக செபிக்கும் பொழுது இன்னொரு விடயத்துக்காகவும் கூட செபிக்க வேண்டும். என்னென்றால், நாம் ஆண்டவரே இது எங்களுக்கு வேண்டும் என்று செபிக்கிறோம் வைத்துக்கொள்வோமே, அதே நேரத்திலே ஆண்டவரே அதை நீர் தரும்பளவு நான் பொறுமையா இருக்க எனக்கு கற்றுக்கொடும், அந்த பொறுமையை தாரும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை, பொறுமையை தாரும், காத்திருக்கிற சக்தியை தாரும் நீங்கள் ஜெபிக்காமல் விட்டால் நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கான பதிலை சாத்தான் கூட நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏனால் அந்த வழியில் இழுப்பதற்காக. அதனால எத்தனையோ பேர் பார்த்தீர்கள் என்றால் உலகத்துக்கு பின்னாலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் பெறுதாம், வீடு இருக்குதாம், அது இருக்குதாம், வேலை இருக்குதாம். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு ஏதாவது உடம் கொடுக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கடவுள் பணிக்கென்று கொடுப்பார்கள் கேட்டால் இல்லை. அதை வைத்து உலக பிரகாரமாகவே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இறைவன் கொடுத்தார் என்று. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இறைவன் ஒன்று நமக்கு கொடுப்பார் என்றால், இறைவன் ஒருவரை கொண்டே கொடுத்திருக்கிறார் என்று அவர் உணர்வாராக இருந்தால் கட்டாயமாக அவர்கள் கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர அதை வைத்து ஒரு பாவம் தீமைக்கும் பாவத்துக்கும் அதை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஏனென்றால் கடவுள் அதை கொடுத்தார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 99% மக்களுடைய வாழ்க்கையிலே என்னை பொறுத்தவரை நான் என்ன அறிந்து கொண்டேன் என்றால், கடவுள் கொடுத்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அது சாத்தானால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலே அவர்கள் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். கடவுளிடத்திலே வரக்கூட அவர்கள் முடியாமல் இருக்கின்றார்கள். சரியோ, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வருகிற அத்தனையும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு தீமையை, பிரச்சனையை, குழப்பத்தை, பிரிவினையை, போராட்டங்களை, சண்டைகளை கொண்டு வருமே தவிர ஒரு போதும் பூரணத்தை நமக்கு கொண்டு வராது. அதான் உண்மை. ஆகவேதான் எப்பொழுதும் நாம் கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருப்பது மிக மிக அவசியமாகும். So when you pray to God, know that he is listening to your prayer. அதனால முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் எங்களுடைய செபத்தை கேட்கிறார். But sometime answer doesn't come immediately. God is waiting for the right moment. சில நேரத்தில் எங்களுடைய செபத்துக்கு உடனடியாக பதில் வராது. ஆனால் கடவுள் அதற்கான ஒரு தகுந்த நேரத்துக்காக காத்திருக்கின்றார். என்றால் சில நேரத்திலே கடவுள் நமக்கு பொறுமையை கற்றுத்தர வேண்டி இருக்கிறது, சில நேரத்திலே நம்மை மாற்ற வேண்டி இருக்கிறது, சில நேரம் கடவுள் கொடுப்பதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் இறைவன் அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறார். So miracle happen not in our own time but in God's time. அற்புதம் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் விரும்புவது போல எங்களுடைய நேரத்தில் அது நடக்கிறதல்ல, கடவுளுடைய நேரத்திலே தான் அற்புதம் நடக்கிறதாக இருக்கிறது. கரங்கள் தட்டுவதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். So God's time always comes with miracles. சரி, ஆண்டவருடைய நேரம் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டால் அற்புதத்தோடு தான் வரும். Come with blessing, power and abundance. கடவுளுடைய நேரம் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தோடு வரும், ஒரு நிறைவோடு வரும். அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டால் ஒரு வல்லமையோடு நமக்குள் வரும். கடவுள் நமக்கு கொண்டே கொடுத்தார் என்றால் அன்பானவர்களே, அதிலே நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே இருப்போம். அதுமே முக்கியமான ஒன்று. அதனால தான் நம்முடைய ஜெபத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் நான் ஒன்றிலே நான் சொன்ன பொழுது என்னிடத்து கூட்டமுடியே வந்து கேட்டார்கள், நாங்கள் ஆண்டவரிடத்திலான ஜெபித்தோம், அப்போ எப்படி சாத்தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்று. தெரியும், நாம் தானே வேண்டுவதற்கு தயாரா இருக்கிறோமே. அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் மட்டும்தான் கேட்கிறார் என்றல்ல, நாமும் தான் கேட்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவரும் கேட்கிறார், சாத்தானும் பக்கத்துல இருந்து கேட்குது. அப்ப அதுக்கு தெரியும் இவருக்கு இதை எப்படி கொடுத்தா இவர் தனக்கு பின்னால வருவார் என்று. அதனாலே
நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது அந்த ஜெபம் என்பது ஓப்பன் ஜெபம். அது யாரும் கேட்பார்கள், சாத்தானும் அதை கேட்கும். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நாம் தான் கவனமா இருக்க வேண்டும். இது கடவுளால் தான் என கொடுக்கப்படுகிறதா அல்லது இல்லையா என்று. அதிலே மட்டும் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாம் வழி தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அன்பானவர்களே. சரி, அதல்ல இன்றைய செய்தி. அதனால அதிலே நான் கூட நேரம் எடுக்க விரும்பவில்லை. So God the Father planned for Jesus to come into the world and redeem his people in the time of Genesis. தந்தையாகிய இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு எப்பொழுது திட்டமிட்டார் என்று பார்த்தீர்கள் என்றால், தொடக்க நூலின் காலத்தில், ஆதாம் ஏவாளுடைய காலத்திலேயே திட்டமிட்டார் கடவுள். சரியா, பாவம் செய்த உடனே, தவறு விளைத்த உடனே ஆண்டவர் சொன்னார், இதோ கண்ணியின் வயிற்றிலே ஒருவர் பிறப்பார், அந்த வித்து சாத்தானின் தலையை நசுக்கும் என்று தொடக்க நூல் காலத்திலேயே திட்டமிட்டாயிற்று, சொல்லப்பட்டாயிற்று. However, Jesus physically arrived on earth much later, during the time of New Testament, around 4,000 years later. ஆனால் இயேசு எப்பொழுது இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள், புதிய ஏற்பாடு நாம் சொல்லுகின்ற, அதாவது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அவர் வந்தார். அப்ப கடவுளே, ஒரு மன்றாட்டுக்குன்னா 4000 ஆண்டு காத்திருக்க வேணுமாண்டா? இல்லை, இது வேறு, நம்முடைய மன்றாட்டு என்பது வேறு. ஆனால் பாருங்கள், அதனால தான் சொல்லப்பட்ட, முதல்ல நாங்கள் வாசித்தோம், காலம் நிறைவேறிய பொழுது. அப்ப நிறைவேறுகிற காலம் 4000 ஆண்டுகள் தந்தையாக இறைவன் காத்து கொண்டிருந்தார். எந்த நேரம் அது சரியான நேரம் என்று. Matthew chapter 2 verse 1, மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறை வார்த்தை. After Jesus was born in Bethlehem in Judea, during the time of King Herod. Notice that during the time of King Herod. சரியா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறைவார்த்தை, ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப யாருடைய நேரத்தில், யாருடைய காலத்தில் இயேசு பிறந்தாராம் பாருங்கள், ஏரோது அரசனுடைய காலத்தில், அப்படின்னா அவருடைய நேரத்தில், ஏரோது அரசன் அன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிற காலத்திலே தான் இயேசு வந்தார் என்று மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகின்றார். அப்ப பாத்தீங்களா, அதுதான் கடவுளுடைய சரியான நேரமாக இருந்தது. எது? ஏரோது அரசன் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த காலம்தான் இறைவன் தன்னுடைய திட்டத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்ற சரியான ஒரு நேரமாக இருந்தது. ஏனென்பதை அதை நாம் கவனிக்க வேண்டும். So when was Jesus born, or in which time period Jesus was born? எப்பொழுது இறைவன் பிறந்தார், அல்லது எந்த நேரத்தில், எந்த காலப்பகுதியில் இறைவன் பிறந்தார் என்றால், during the time of King Herod. அதாவது ஏரோது அரசனுடைய காலத்திலே தான் அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். டியூரிங் திஸ் பீரியட், அதாவது இந்த ஏரோது அரசனுடைய காலத்திலே பார்த்தீர்கள் என்றால், the world was under Roman rules. அந்த உலகம் என்பது பார்த்தா ரோம அரசாட்சியின் கீழ் இருந்தது அன்றைக்கு. அப்ப அந்த ரோம தான் அந்த உலகத்தையே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். And it was a time when people felt surrounded by darkness. அந்த நேரம் தான் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மக்களும் மகா பெரிய இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்ப இந்த ரோம அரசாட்சி நடந்த காலத்திலே பார்த்தீர்கள் என்றால், ரோம அரசன் கூட சொல்லுவான், தன்னை தவிர வேறு யாரையும் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று. அந்த அளவுக்கு உலகத்திலே மனிதன் தன்னை ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலம்தான் அது. அதனாலே தான் அன்றைக்கு திருத்தூதர்களை அவர்கள் சிறைப்பிடித்த பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இயேசு ஆண்டவர் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று. இயேசு ஆண்டவர் அல்ல, ரோமரசன் தான் ஆண்டவரே தவிர இயேசு அல்ல அப்படின்னு கண்டித்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இயேசுதான் ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கை செய்வோம், நாங்கள் மனிதர்களுக்கு பயப்பட மாட்டோம், கடவுளுக்கு பயப்படுவோம் என்றார்கள். ஏன்? அவர்கள் கடவுளால் தொடப்பட்டவர்கள். பார்த்தீர்களா, இன்றைக்கு மக்கள் எல்லோரும் கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டால் அவர்கள் கடவுள் பக்கம் தான் நிற்பார்கள், கடவுளுக்காக நிற்பார்கள். ஆனால் இல்லையே, நாம் எல்லாவற்றையும், சுகத்தையும், எல்லா பொருளாதாரத்தையும், பணத்தையும், படிப்பையும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு பின்னாலே நிற்கின்றோம், உலகத்துக்கு பின்னாலே மறைந்து நிற்கின்றோம். இயேசுவிடத்திலே இன்றைக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. சரியோ? இயேசு சொன்னார், என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னார். தெரியுமா, திருமுறையில் ஒரு வார்த்தை உண்டு, என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும். அப்ப இந்த ஆலயத்தில் இன்னுமே மக்கள் வருவதற்கு இடம் இருக்கு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் வார்த்தையை கேட்க மறுக்கின்ற மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்க மந்தைகள் இன்றைக்கு யாருமே இல்லை. அதனால் திருமறை சொல்லுகிறது, என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும். கடவுளுடைய வார்த்தை ஒருவர் கேட்க வேண்டும் என்று ஒருவர் இருப்பாராக இருந்தால் கட்டாயமாக அவரை நாம் இங்கே காண முடியும். ஏனென்றால் அது இறை வார்த்தை. என் மந்தைகள் என் சத்தத்தை கேட்கும்படி ஓடி வரும். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களுடைய பேரிலே இயேசுவின் சத்தத்தை கேட்க தயாராக இல்லை. கோயிலுக்கு போக தயார்,
அவர்கள் ஏதோ ஒன்றை செய்துவிட தயார், ஆனால் இறை வார்த்தையை கேட்க தயாராக இல்லை. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம் தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததால் தான். கரகத்தோடு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு வெதரெல்லாம் பேடா இருந்தால் கூட சென்ற வாரம் உண்மையிலே நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலமாக இருந்தது. இருப்பினும் நாம் எல்லாரும் ஒன்று கூடினோம் இங்கே. ஏன்? அந்த வார்த்தையை கேட்கணும். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இதை சூழ்த்து பக்கத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இறை வார்த்தையை கேட்க வராமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் திருமறை சொல்லுகிறது, யார் ஒருவர் இயேசுவின் மந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள் இறை வார்த்தையை கேட்க வருவார்கள். So during this period, the world surrounded by the darkness. That is why Matthew chapter 4 verse 16 says, the people living in darkness have seen a great light. On those living in the land of the shadow of death, a light has dawned. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 16வது இறைவார்த்தை. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சரியோ? அதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மகா பெரிய இருள் சூழ்ந்து போயிருந்த காலம்தான் அது. அந்த நேரத்திலே தான் தந்தையாக இறைவன் சரியாக கிறிஸ்துவை ஒளியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எவ்வாறு அன்றைக்கு நோவாவின் காலத்திலே மக்கள் எல்லாரும் ஒரு பாவத்துக்குள் இருந்தார்களோ அதுபோலதான் இந்த காலம் மக்கள் எல்லோரும் தங்களுடைய அறிவிலே, தங்களுடைய பொருளாதாரத்திலே, தங்களுடைய சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து தாங்கள் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் எல்லாரும் இருளுக்குள் இருந்த காலம். So when you wait for God's time, He will reveal Himself to you at the right moment. அதனால தான் பார்த்துக்கிட்டால் நானும் நீங்களும் அன்பானவர்களே, எப்பொழுது கடவுளுக்குள் எல்லாவற்றுக்காக காத்திருக்கிறோமோ அப்பொழுது ஏற்ற நேரத்தில் இறைவன் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது எவ்வளவு காலமானாலும் சரி. இறைவன் காரிருளுக்குள்ளே வெளிச்சமாக வந்தது போல நாம் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். So God has a time for you to bring you out of darkness into light. அதனாலே நம்மை இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவதற்காக இறைவன் ஒரு நேரத்தை திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். From captivity into freedom, எங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை வாழ்வுக்குள் கொண்டு வருவதற்காக. From poverty into abundance, எங்களுடைய இல்லாமை கஷ்டத்தில் இருந்து எங்களுக்கு போதுமான நிலைக்குள் கொண்டு வருவதற்கு எல்லாம் இறைவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார். அதுவரைக்கும் நாம் பொறுமையாக இருந்து அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So God has a time for you to open new doors for prosperity and opportunities. இறைவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் செழிப்பு வழுவதற்கென்றுமே அதற்கான நேரத்தை, அதற்கான கதவை திறப்பதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அதற்காக இறைவனிடத்திலே பொறுமையாக செபித்துக் கொண்டிருக்க வேண்டும். God has a time for you to lifting from the bottom to the top. நம்மை கீழிருந்து மேலே கொண்டு வந்து உயர்த்துவதற்காக இறைவன் நேரத்தை வைத்திருக்கிறார். In God's time, where was Jesus born? ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது இயேசு எங்கே பிறந்தார் என்று இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். என்றால் கடவுள் எல்லாவற்றையும் திட்டத்தோடு நடத்துகின்றார். Matthew chapter 2 verse 1, the same words. After Jesus was born in Bethlehem in Judea during the time of King Herod. மத்தேயு 2:1, ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ? இயேசு பெத்லெகேமில் பிறந்தாராம். So the Holy Bible indicates Jesus was born in Bethlehem. சரியோ? பெத்லெகேம் பார்த்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பெயர் பெற்ற இடம் அல்ல. நீங்கள் வேதாகமத்திலே இயேசு பிறந்த பின்பு தான் பெத்லெகேம் என்ற பெயரை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு முன்பு பெத்லெகேம் என்ற பெயர்லாம் ஒரு இடம் பார்க்க முடியவில்லை. அது ஒரு பெயர் அறியப்படாத ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. So before Jesus was born, Bethlehem was not a popular place. இயேசு பிறப்பதற்கு முன்பு பெத்லெகேம் ஒரு பெரிய அறியப்பட்ட இடம் அல்ல. It was a small city of Judea. யூதேயாவிலே ஒரு சின்ன இடம் தான் பெத்லெகேம். We read in book of Micah chapter 5 verse 2, but you Bethlehem Ephratah, through you are small among the clans of Judea. Micah
மீகா 5:2 வசனம் பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது பெத்லெகேமை பற்றி. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, பெத்லெகேமுடைய மறுபேர் எப்ராத்தா, பெத்லெகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரியோ, அவ்வளவு ஒரு சிறிய இடத்திலே தான் இயேசு என்ன செய்கிறார் என்றால் பிறந்தார். கடவுளுடைய திட்டம் எங்கே பிறக்க வைக்க வேண்டும் என்றால் பெரிய ஒரு பாப்புலரான இடத்திலே அல்ல, ஒரு சிறிய இடத்திலே பிறப்பதற்கு இறைவன் திட்டமிட்டார். அங்குதான் அவரை இயேசு பிறப்பதற்கு அவர் வழிவிட்டார். Bethlehem is a small part of Judea, but the prophecy was given regarding Bethlehem. சரி, அது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அங்கு பிறப்பனா இறை வாக்கு சொல்லப்படுது. Matthew chapter 2 verse 5 to 6. So you have to notice this one now. In Bethlehem in Judea, they replied, "For this is what the people has written. But you, Bethlehem, in the land of Judah, are by now means least among the ruler of Judah, for out of you will come a ruler who will shepherd my people Israel." சரியோ, மத்திய 2ஆம் அதிகாரத்திலே 5வது இறைவார்த்தை. இதை இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், இது மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் பாருங்கள், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. முதல்ல சிறியதென்னா சொல்லப்பட்டது, ஆனால் இப்பொழுது நீ சிறியது இல்லை. ஏனெனில் எதனால் நீ சிறியது இல்லை என்றால், என் மக்களாக இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார்கள் என்றார்கள். சரியோ, ஏன் அது சின்னதில்லை என்றால், என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளுவதற்கு ஒரு மேய்ப்பர் எங்கு பிறக்க போகிறார் என்றால் பெத்லெகேமிலே பிறக்க போகிறார். அதனால தான் அன்றைக்கு இயேசுவை எல்லாம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கு போய் ஒரு மீட்பர் பிறப்பாரா, ஒரு ஏழை குடும்பத்திலே போய் ஒரு மீட்பர் பிறப்பாரா, அதையெல்லாம் எங்களெல்லாம் ஆளக்கூடிய ஒரு மீட்பர் இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்திலே பிறப்பாரா? இல்லவே இல்லையே. இதை எப்படி ஏற்றுக்கொள்வதென்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஆனால் தந்தையினுடைய திட்டம் அங்குதான் இயேசு பிறக்க வேண்டும். அங்கு இருந்துதான் இந்த உலகத்தை ஆளுகிறவர் அல்லது மக்களை மேய்க்கிறவர் மீட்பர் வர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே நாம் நினைப்பது போல் கடவுளுடைய திட்டம் ஒருபோதும் இருப்பதில்லை. அதனால கடவுளுடைய திட்டத்தை அறிவது என்பது அன்பானவர்களே நம்முடைய ஜெப வாழ்க்கையால் தான் அறிய முடியும், இறைவார்த்தையை கற்றுக்கொள்வதனால் தான் அறிய முடியும். இல்லை என்றால் நாம் கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியாது. ஆனால் கடவுளுடைய திட்டத்துக்குள் நாம் வந்து விட்டோம் என்றால் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. Bethlehem was unpopular place before Jesus was born. இயேசு பிறப்பதற்கு முன்பு பெத்லெகேம் என்பது பெரிய அறியப்படாத ஒரு இடமாக இருந்தது. But after Jesus was born, Bethlehem became a well-known city in the world. இயேசு அந்த பெத்லெகேமில் பிறந்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்துக்கே ஒரு முக்கிய இடமாக பெத்லெகேம் தோன்றியது. எல்லாருக்கும் இப்ப யாருக்குமே தெரியாத இடமே இல்லை. அது எல்லா மதத்தாருக்கு கூட தெரியும் பெத்லெகேம் என்றால் அது என்ன, அங்குதான் இயேசு பிறந்தார் என்ற அன்பானவர்களே. So hundreds of people are visiting Bethlehem every day to witness the birthplace of Jesus. இன்றைக்கும் இப்ப சண்டை நடக்குது. அது இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பெத்லெகேமிலே வந்து இயேசு பிறந்தார் என்பதற்கு உலகத்துக்கு சான்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எதனாலே? அந்த இடம் கடவுளுடைய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலே. இப்ப நாம் என்ன வருகிறோம் பாருங்கள், my friends, God's plan are always great. கடவுளுடைய திட்டம் எப்பொழுதும் சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கின்றது. You may be an unknown person or hated person. நீங்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுகின்ற அல்லது மக்களால் அறியப்படாத ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். But God has a time for you to be a blessed and lovable person. ஆனால் இறைவன் ஒரு நேரம் வைத்திருக்கிறார் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும். அது என்ன நேரம் தெரியுமா? நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்கும் எல்லாராலும் நேசிக்கப்படுகிற மக்களாக இருப்பதற்கும் இறைவன் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். என்றால் பெத்லெகேம் ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் இயேசு அங்கு வந்தது நிமித்தம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்படுவது போல எனக்கும் உங்களுக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார் இறைவன். அந்த நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து செயலாற்றும் பொழுது அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. Your current career or business might be a small. உங்களுடைய இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு வியாபாரமாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை கூட ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கலாம்.
Yet God has a future time for you to become a well-known CEO in the world. You have to believe that. சரியோ? நாம் கடவுள் ஒரு நேரம் வைத்திருக்கிறார் பார்த்தீர்கள் என்றால், நாம் ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்கு வந்து, நம்முடைய வியாபாரமா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்முடைய எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு தலை சிறந்த தலைமைத்துவம் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் சிறந்து நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். மீண்டும் கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் கடவுளை நம்பினவர்கள் எல்லாரும் வேதாகமத்திலே பார்த்துக்கிட்டால் அவர்கள் சிஇஓ தான் இருந்திருக்கிறார்கள், ஒரு தலைமை அதிகாரியாக தான் இருந்திருப்பார்கள். தானியேல் கூட ஒரு தலைமை அதிகாரியா இருந்தார், யோசேப் கூட ஒரு தலைமை அதிகாரியா இருந்தார், ஆபிரகாம் ஒரு தலைமை அதிகாரியா இருந்தார், ஈசாக், யாக்கோபு எல்லாருமே தலைமை அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய நேரத்துக்குள் காத்திருந்தார்கள். அதுதான் நாமும் கடவுள் அதுக்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இறைவனுடைய திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்க கடவுள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். Your family may go through in many challenges, but God has a future time for your families to experience His blessing and live in peace. ஈவன் உங்களுடைய குடும்பம் பல சவால்கள், பல பிரச்சனைகள், கஷ்டங்களுக்குள்ளாக போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் அதிலிருந்து வெற்றி பெற்று சமாதானத்தோடு உங்கள் குடும்பத்திலே வாழ்வதற்கான ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. You are no longer small. Listen this. நீங்கள் இனி சிறியவர்கள் அல்ல. ஏனென்றால் பெத்லகேம் இயேசு பிறக்கும் வரைக்கும் தான் அது சிறியது, அதுக்கு பின்பு அது சிறியதல்ல. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் நாம் வரும் வரைக்கும் தான் நாங்கள் சிறியவர்கள். கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு நாங்கள் சிறியவர்கள் அல்ல. God has a plan for you, the ruler to come out from within you. இறைவன் எங்களுக்குள் இருந்து அரசாளுகிறவர்கள் வருகின்ற திட்டத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். என்றால் பெத்லகேமுக்குள் இருந்து அரசாளுகிறவர்கள் வந்தார், இயேசு வந்தார். அதுபோல நாம் அறிந்து கொள்வோம், நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் இருந்து சிறந்தவர்கள், பெரியவர்கள், அரசாளுகிறவர்கள், படித்தவர்கள், உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் வருகின்ற திட்டத்தை இறைவன் வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் உலகத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனுக்குள் காத்திருப்போம். கடவுள் அதை ஏற்ற தருணத்திலே எங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். God's plan about you is abundant blessing will flow through you. கடவுளுடைய திட்டம் என்னென்றால் எங்களிடம் இருந்து பெரிய அளவு ஆசீர்வாதம் வெளியே செல்ல வேண்டும். Don't run as a horse to live in your timetable. உங்களுடைய நேரப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு குதிரையை போல ஒருபோதும் ஓட வேண்டாம். Surrender yourself to God. He will abundantly bless you and your family. நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற நாம் எல்லோருக்கும், நேரலில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் இறைவன் கூறுவது என்னவென்றால், நான் உங்களுக்காக ஒரு நேரத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறேன். அது அருவாசி நேரத்தில் வராது, காலம் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், உங்களுடைய பணி வாழ்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரு நேரம் வைத்திருக்கின்றார். அதற்காகவே நாம் ஜெபிப்போம். அந்த நேரம் வெளிப்படுவதற்காக மன்றாடுவோம். அதை நாம் கண்டுகொள்வதற்கும் அந்த நேரம் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கணும் மன்றாடுவோம். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய்.
பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். நீர் காரில் சூழ்ந்திருந்த மக்கள் மத்தியிலே சுடரொளியாக நீர் வந்தீர். நீர் ஒளியாக வந்த பொழுது அந்த இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுபோல இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, எந்த குடும்பத்திலே யாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கார் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அங்கு ஆண்டவர் ஒளியாக வருவீராக, சுடராக வருவீராக. ஆண்டவரே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உமக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் பேரொளியை கண்டுகொள்வார்களாக, வாழ்க்கையிலே பெரிய விடுதலையை கண்டுகொள்வார்களாக, மகிழ்ச்சியை கண்டுகொள்வார்களாக, வெற்றியை, உயர்வை, சமாதானத்தை கண்டுகொள்வார்களாக. சிறியதாக எண்ணப்பட்ட பெத்லகேமிலே நீர் வந்தீர் ஆண்டவரே. அதற்குள் இருந்து மேசியா வந்தார் என்று பார்க்கிறோம். அதற்குள் இருந்து உலகத்தை ஆளுகிறவர் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பாவத்தை வென்றவர் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மக்களுக்கு விடுதலை, வாழ்வு கொடுக்கிறவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களுக்குள் இருந்து உம்முடைய இறைவாக்கு சொல்லுவது போல தலைவர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர், ஆளுகிறவர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர், அதிகாரம் படைத்தவர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இவர்களுடைய குடும்பங்களுக்குள் இருந்து ஆசீர்வாத வல்லமை வெளிப்படுவதாக.
அபிஷேக வல்லமை வெளிப்படுவதாக. மேன்மையானவர்கள் எழும்புவார்களாக. கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரை உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் எழும்புவார்களாக. இவர்களுடைய குடும்பங்களுக்குள் இருக்கிற எல்லா துன்பங்களும் வேதனைகளும் குறுகிய நிலைகளும் மாற்றப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவருடைய குடும்பங்கள் மலைமேல் உள்ள பட்டணமாக ஒளி வீசுவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உமக்குள் காத்திருக்கிறவர்கள் கழுகை போல இறக்கை விரித்து உயர பறப்பார்கள் என்று சொல்லியிருப்பதினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கழுகை போல இறக்கை விரித்து உயர எழும்புவார்களாக. இவர்கள் எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து தங்குவதாக. உம்முடைய வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் முதல்வே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் ஏற்ற நேரத்தை வைத்து அந்த ஏற்ற காலத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நிற்கும்படி நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.